Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல ஜஸ்ட் ரெண்டே ஸ்டெப்ஸ்ல லோ சிபில் இருந்தாலும் இன்கம் ப்ரூஃப் இல்லாம இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் அப்ரூவல் தரக்கூடிய ஒரு மோஸ்ட் பாப்புலரான அப்ளிகேஷன்ல நாம லைவா அப்ளை பண்ணி நமக்கு எவ்வளவு எலிஜிபிள் கிடைச்சது அப்படிங்கிற டீடைல தான் தெளிவா பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், அதாவது இந்த அப்ளிகேஷனுடைய லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்க இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது தேவைப்படும், இதை பத்தின டீடைல்ஸ் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. அதனால நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், தென் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கான வீடியோல நம்ம Flipkartல கிடைக்கக்கூடிய ஒரு பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே சமயத்தில் நீங்க Flipkartல அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல இப்போ இவங்க ரீசெண்டா UPI பேமெண்ட்காக ரிலீஸ் பண்ண சூப்பர் மணி அப்ளிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் கிளாத் ஷாப்பிங்காக மிந்த்ரா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் அப்ளை பண்ணாலுமே நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் ஒருத்தர்கிட்ட இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இவங்க பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தான் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு பர்சனல் லோன் வழங்கக்கூடிய லெண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் அவங்க கிட்ட மேட்ச் ஆனது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அந்த பர்சனல் லோனுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத உங்ககிட்ட வாங்கி கொடுப்பாங்க. பட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்கள் Flipkart அப்ளிகேஷன்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த விதத்தில் நீங்கள் Flipkart அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் நீங்கள் EMI கார்டு வாங்கிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே Flipkart பர்சனல் லோன் அப் டு 10 lakhs அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுவும் இப்போ வந்து லோன் மேலே போயிட்டு இருக்கிற ரீசனால உங்களுக்கு 250 அப்படிங்கக்கூடிய வவுச்சர் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 250 வேல்யூ இருக்கக்கூடிய வவுச்சரை கொடுத்துருவாங்க. அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் Flipkartல ஏதாவது பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் அப்படிங்கிறதுமே இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜஸ்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் இந்த இடத்துல சூப்பர் மணி பை Flipkart அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 to 60 months EMIல லோன் கிடைக்கும், இன்ஸ்டன்டா டிஸ்பர்சல் பண்ணிடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் அப்ராக்சிமேட்டா 11% இருந்தே ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க இந்த பர்சனல் லோனுக்கான லெண்டிங் பார்ட்னர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆக்சிஸ் பேங்க், 5 IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், மணிவியூ, ஃபின்னபிள், DMI ஃபினான்ஸ், ரிங், கிரெடிட் சைசன் இவங்கெல்லாம் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் இவங்க கிட்ட மேட்ச் ஆனது அப்படின்னா தான் இவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் உங்களுடைய ஃபோன் நம்பரை ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. தென் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதையும் என்டர் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிட்டு ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அதை கொடுத்துருங்க. தென் மெயில் ஐடி கொடுத்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நாம இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு லோன் பர்பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். நாம பர்சனல் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் உங்களுடைய பின்கோடு உட்பட அனைத்து டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே உங்களுடைய அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிருங்க. இப்போ ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஒர்க் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக உங்களுடைய நேம் போட்டு கூட ஒரு கம்பெனி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் சேலரிடு பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. மந்த்லி இன்கம் எவ்வளோ அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் கொடுத்ததுனால ஆனுவல் டர்ன் ஓவர் கேட்குறாங்க. இப்போது ஆனுவல் டர்ன் ஓவர் கொடுத்துருங்க, உங்களுடைய மந்த்லி இன்கம் கொடுத்துருங்க. தென் உங்களுக்கு எப்படி இன்கம் கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது கேஷாக கிரெடிட் ஆகுதா இல்லை அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிறத அதையும் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒர்க் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணதுமே அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அந்த விதத்தில் 2 லோன் ஆஃபர் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ரிங் அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு, ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் 87,596 ரூபாய் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியும், அது வேறு விஷயம். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 months அப்படிங்கிறது டென்யூர் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 3% per மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டெப்த்தான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அதே சமயத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்மூவ் அப்படிங்கிற இன்னொரு சைட்லேருந்து 74,457 ரூபாய் அப்ரூவல் கிடைச்சிருக்கிறதா போட்டிருக்காங்க. பட் அதை பொறுத்தவரைக்கும் எகைன் இன்னொரு டைம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரிங் அப்ளிகேஷனில் கிடைச்ச இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ்லேயே நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். பட் கீழே இருக்கிறத பொறுத்தவரைக்கும் எகைன் நீங்கள்
உங்களுடைய அனைத்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இப்போ நமக்கு கிடைச்ச லோன் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இதில் 87,596 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு லோன் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இதில் ப்ராசஸிங் ஃபீஸாக 7,236 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சிப்பாங்க. அந்த அமௌண்ட் போக 80,360 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எவ்ரி மந்த்லி இஎம்ஐ 8,801 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்ன பார்த்தா அதே டீட்டெயில்ஸ் தான். இப்போ நம்ம 16th டிசம்பர் ட்ரை பண்ணோம். அதாவது நேற்றுக்கு வந்து இந்த லோன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அந்த ஒரு ரீசனால் அடுத்த இஎம்ஐயை பொறுத்த வரைக்கும் சேம் டேட் அடுத்த மாதம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். லோன் முடிகிறத பொறுத்த வரைக்கும் 2027 சேம் ஜனவரி 16th தான் முடியும். ஸோ நீங்கள் எப்போது லோன் வந்து அப்ளை பண்ணி எடுக்கிறீங்களோ அதே டேட் தான் இஎம்ஐ அப்படிங்கிறது இந்த ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் லோன் வாங்கும் பொழுது வருது. ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.